இன்னைக்கு தமிழ், தமிழர், தமிழ்நாடு அப்படின்னு பேசுறதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லை. எல்லாமே திராவிட சித்தாந்தம், எல்லாமே திராவிடத்தால தான் நடக்குதுன்னு ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம ஈவேரா அவர்களுடைய அந்த பொய் பிம்பத்தையும் தாக்கணும் அப்படின்றதையும் பேசணும். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை அண்ணன் சீமான் தான் இருக்கிறாங்க. அண்ணன் சீமானை தவிர்த்து இங்க அரசியலே கிடையாது. இது அண்ணன் சீமான் காலத்தின் கட்டாயம். இனி ஒரு தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா அது அண்ணன் சீமானாலதான் முடியும். அதனால நாங்க அவரோட இணைந்து பயணிக்கணும்னு விருப்பப்படுறோம். அவர் என்ன சொன்னாரு? நீங்க இணையன்னு சொன்னாரு. அதாவது நிறைய விடயங்கள் எதை பேசணுமோ அதை இந்த திராவிட அரசு பேச மாட்டேங்குது. மக்களுக்கான விஷயங்கள் எதையுமே கையில் எடுக்காம இருக்கிற நேரத்துல அண்ணன் சீமான் மட்டும்தான் அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசுறாங்க, செய்யறாங்க. அப்படின்னும் போது நானுன்னு இல்லை, நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா புதுசா அவரோட நிற்கும் போது அவருடைய கரங்களுக்கு வலு சேர்க்கணும். இன்னும் நம்ம ஏன்னா எங்க தாத்தாலாம் அன்றே பெரியாரோட முரண்பட்டு அவரு திராவிட நாடு கேட்டதுக்காக பிரிஞ்சு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வெளியில வந்தவங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம எல்லாமும் இப்ப இணையணும் அவர் கூட. இது காலத்தின் கட்டாயம்ன்றதுனாலதான். மிகப்பெரிய அரசியல் கூட்டியிருக்காரு, அவ்வளவு சாதி ரீதியான இருந்த எல்லாரையும் கூட்டியிருக்காரு. அண்ணன் இப்போ மேடையில சொன்ன மாதிரிதான், அதாவது நம்மளுடைய ஆதி தமிழர்கள், ஆதி தமிழ்குடி அவங்க உயரும் போதுதான் நமக்கான ஒரு உயர்வே வரும். அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள்ல இருந்தாலும் சரி. கனிம வள கொள்ளை, நீர்னு எதை எடுத்தீங்கன்னாலும் மொத்தத்துக்கு இந்த தமிழ் மண்ணுக்கான ஒரு விஷயங்களை தான் அண்ணன் பேசிட்டு இருக்காரு. அதனால இந்த நேரத்துல நம்ம அவர் கூட இருந்து இன்னும், ஏன்னா அறியாமையில நேத்தி கட்சி தொடங்கி நாளைக்கே எல்லாமே சிஎம் ஆகணும்னு பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அண்ணன் 15 வருடமா கத்திட்டு இருக்காங்க, தனியாளா ஒற்றையாளா. இப்ப இனியும் கூட இந்த ஒரு புரிதலை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலன்னா என்ன ஆகுறதுன்றதுனால தான் எல்லார் இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது.